அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடம் 15 SQL மூலம் தரவுகளை கையாளுதல் அப்படிங்கிறது இந்த லெசனுடைய டாபிக். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது SQLனா என்ன அப்படின்னு நாம் ஏற்கனவே பாடம் 12ல் நாம் பார்த்துருக்குறோம். SQL அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். SQL அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தரவுத்தளங்களை அணுகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வினவல் அமைப்பு மொழி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQL அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உறவுநிலை தரவுத்தளங்களை உருவாக்குறது செயல்படுத்துறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQL அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வினவல் அமைப்பு மொழி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு அந்த பாடத்தினுடைய தலைப்பிலேயே கொடுத்துருக்குறாங்க. அதாவது தரவுகளை கையாளுதல், ஒரு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வினவல் அமைப்பு மொழி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் இந்த வினவல் அமைப்பு மொழி அப்படிங்கிறது எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பைத்தான் நிரல் எப்படி SQL தரவுத்தளத்தோட தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிற பற்றி அந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆமாம், எப்படி பைத்தான் நிரல் SQL தரவுத்தளத்தோட எப்படி என்னது தொடர்பு கொள்கிறது, அதாவது பயனராக தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க மாணவர்களே, நம்ம லெசனுக்கு போகலாம். கற்றலின் நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா, இது தரவு அட்டவணையை உருவாக்கி அதில் புதிய வரிசைகளை தரவுத்தளத்தில் சேர்த்தல். ஆமாம், ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் ஃபஸ்ட்டு உருவாக்குறோம், அதில் டேபிள் உருவாக்குறோம், டேபிள் உருவாக்கிட்டு எப்படி அதில் என்னது வரிசையை தரவுத்தளத்தில் சேர்க்கிறது, புதிய வரிசை தரவுத்தளத்தில் சேர்க்கிறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது மாணவர்களே, ஒரு தரவு அட்டவணையில் உள்ள பதிவுகளை மேம்படுத்தல் மற்றும் நீக்குதல். ஆமாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ணுறது, அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். அதுபோக டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை கொரீஸ் மூலமாக தேவையான டேட்டாஸ் எல்லாம் எப்படி நாம் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை வினவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுபோக இந்த லெசனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CSV கோப்பில் வினவலை எழுதுதல். ஆமாம், ஒரு CSV கோப்பில் எப்படி கொரி எழுதுறது அப்படிங்கிற பற்றியெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, சரி, வாங்க மாணவர்களே, நம்ம அறிமுக பகுதிக்கு போகலாம். ஒரு தரவுத்தளம் என்பது ஒருங்கிணைக்கப்பட்ட தரவுகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, என்ன சொல்கிறான், ஒருங்கிணைக்கப்பட்ட தரவுகளின் தொகுப்பு அப்படின்னு அதை சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, தரவுத்தளம் அப்படிங்கிறது ஒருங்கிணைக்கப்பட்ட தரவுகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தரவுத்தளம் என்ற கூறு தரவுகளை அல்லது தரவுத்தள மேலாண்மை அமைப்பை குறிக்கும். தரவுத்தளம்ங்கிறது எதை சொல்கிறாங்க, தரவுகளை அல்லது தரவுத்தள மேலாண்மை அமைப்பை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. பயனர்கள் மற்றும் தரவுத்தளத்திற்கு இடையே உள்ள தொடர்புக்கு பயன்படும் மென்பொருள் பயன்பாடு தரவுத்தள மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பயனர்களுக்கும் தரவுத்தளத்திற்கும் இடையே உள்ள தொடர்புக்கு பயன்படும் மென்பொருள் தான் என்னது, தரவுத்தள மேலாண்மை அமைப்பு. தரவுத்தளத்தை மேலாண்மை செய்யக்கூடிய அமைப்புக்கு தான் என்ன பேருனா தரவுத்தள மேலாண்மை அமைப்பு, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இது என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசருக்கும் டேட்டா பேஸுக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வேலைக்கு இது செய்யும். அடுத்து மாணவர்களை, பயனர்கள் மனிதர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு யூசர் அப்படிங்கிறவர் என்னது, நம்ம ஒரு ஹியூமனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஹியூமன் யூஸராகவும் இருக்கலாம், அல்லது யூசர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமாக கூட இருக்கலாம், ஒரு அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். அதைத்தான் அதில் சொல்கிறாங்க. ஓகே, பாருங்கள், பயனர்கள் மனிதர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னது பிற நிரல்களாகவோ அல்லது பயன்பாடுகளாகவோ இருக்கலாம். ஆமாம், ப்ரோக்ராமாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்த மாணவர்களே, பைத்தான் நிரல் எவ்வாறு SQL தரவுத்தளத்துடன் பயனராக தொடர்பு கொள்வது என்பதை இனி கற்கலாம். இந்த பாடத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் நிரல் எப்படி SQL தரவுத்தளத்துடன் பயனராக தொடர்பு கொள்கிறது. ஆமாம், ஏற்கனவே சொன்னால் பயனருங்கிறது மனிதராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது நிரலாகவோ பயன்பாடாகவோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த லெசன் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பைத்தான் நிரல் எப்படி என்னது தரவுத்தளங்களோட பயனராக தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க மாணவர்களை, நோட் பண்ணி வச்சுங்க. இது 2 மார்க்லையும் கேட்கலாம். ஓகே, சரி, அடுத்தது SQLite அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது SQLite அப்படிங்கிறது எளிய உறவுநிலை தரவுத்தள அமைப்பாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, சிம்பிள் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. SQLite அப்படிங்கிறது எளிய உறவுநிலை தரவுத்தள அமைப்பாகும். நோட் பண்ணிக்க, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. 2 மார்க் 3 மார்க் எதில் வேணாலும் SQLiteனா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த பேராகிராஃப் முழுவதும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே மாணவர்களே, இது தரவுகளை முறையான தரவு கோப்புகளாகவும் கணினி உட்புற நினைவகத்தில் கூட சேமித்து வைக்கும். இது என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த SQLite தரவுகளை தரவு கோப்புகளாக சேமிக்கும். அதுபோக என்ன வேண்டும், கணினியினுடைய உட்புற நினைவக பகுதியில் சேமிக்கும்.
MySQL அல்லது Oracle போன்ற தனித்த தரவுத்தள சேவையக நிரலாக இல்லாமல் உள்ளிணைந்த பயன்பாடாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஓகே, இது வந்து MySQL Oracle மாதிரி இல்லாம எப்படி இருக்குங்கிற உள்ளிணைந்த பயன்பாடாக இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வேகமாகவும் மிகுந்த சோதிக்கப்பட்டதாகவும் மற்றும் நெகிழ்வானதாகவும் உள்ளதால் SQLite-ல் வேலை செய்வது எளிது. ஆமாம், இது வேகமாக இயங்கும், செயல்படக்கூடியது, அதுபோக ஏன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே, அதனால் இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதுபோக SQLite-ற்காக பைத்தான் சிறப்பான நூலகத்தை கொண்டுள்ளது. ஆமாம், அந்த SQLite இயக்கிறதுக்காகவே பைத்தான் மொழியில் என்ன இருக்குது, நிறைய லைப்ரரி ஃபங்க்ஷன் வந்து இதில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே மாணவர்களே, இதே SQLite பற்றி விளக்கம். SQLite சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க, இது ஒரு எளிய உறவுநிலை தரவுத்தள அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேகமாக செயல்படும், அதே மாதிரி இதில் வேலை செய்வது ரொம்ப எளிமை. ஓகே, அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Oracle MySQL விட இது ரொம்ப எளிமை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது SQLite பயன்படுத்தணும் அப்படின்னா என்னென்னலாம் படிநிலைகள்லாம் நாம் கையாளணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு SQLite 3ஐ இணைக்கவும். நம்ம SQLite வந்து நாம் இங்கே இந்த பைத்தானில் பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு SQLite வந்து நாம் இம்போர்ட் பண்ணணும். எப்படி இதுக்கு முன்னாடி லெசனில் வந்து நாம் பைத்தானுக்குள்ள C++ நாம் இம்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே SQLite வந்து பைத்தானுக்குள்ள இம்போர்ட் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஃபங்க்ஷன் வழிமுறையை பயன்படுத்தி இணைப்பை உருவாக்கி தரவுத்தளத்தின் பெயரை அனுப்பவும். கனெக்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக என்ன பண்ணுறோன்னு அதற்குண்டான இணைப்பை ஏற்படுத்தி தரவுத்தளத்தின் பெயரை வந்து நாம் கொடுக்கணும். அதுக்கு பிறகு கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர் என்ற கூற்றை பயன்படுத்தி கர்சர் என்னும் பொருளை அனுப்பவும். ஆமாம், கனெக்ஷன் டாட் கர்சர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். இந்த கனெக்ஷன் டாட் கர்சருக்கு அந்த கூற்றை பயன்படுத்தி என்ன பண்ணுறோன்னு கர்சர்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அனுப்பணும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாம் பைத்தான் நிரலில் வந்து நம்ம SQLite பயன்படுத்தணும். ஃபஸ்ட் அதை இம்போர்ட் கொடுத்துக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் ஃபங்க்ஷனை வந்து பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு கர்சருங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நாம் உருவாக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா படிநிலை 2இல் தரவுத்தளத்தை இணைத்தல் என்பது அணுக வேண்டிய தரவுத்தளத்தின் பெயரை அனுப்புதல் என்பதாகும். அவ்வாறு அனுப்பும்போது அத்தரவுத்தளம் ஏற்கனவே இருக்குமாயின் அது இணைக்கப்படும். இல்லாவிடில் பைத்தான் கொடுக்கப்பட்ட பெயரில் ஒரு புதிய தரவுத்தளத்தை உருவாக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQLite இம்போர்ட் பண்ணிவிட்டு கனெக்ஷன் ஃபங்க்ஷனை பயன்படுத்திட்டு கர்சருங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோன்னு டேட்டா பேஸினுடைய பெயரை வந்து நாம் கொடுக்கணும். ஒருவேளை டேட்டா பேஸ் நேம் வந்து நம்ம இணைக்கல அப்படின்னா நம்ம என்ன பெயரில் வந்து டேட்டா பேஸ் நேம் கொடுத்தோமோ அந்த டேட்டா பேஸ் நேமில் வந்து ஒரு புதுசாக டேட்டா பேஸ் வந்து உருவாக்கப்படும். அதுக்கு அதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது படிநிலை 3ல் பார்த்தீங்கன்னா கர்சர் என்பது ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாகும். ஆமாம், இது தரவுத்தள பதிவுகளை இணைக்க பயன்படுகிறது. இந்த கர்சருங்கிற இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரவுத்தளத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை எல்லாம் வந்து இணைக்கிறதுக்காக இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. பைத்தானில் கர்சர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அனைத்து கட்டளைகளும் கர்சர் பொருள் மூலமே இயக்கப்படும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்சருங்கிற ஆப்ஜெக்ட் மூலமாக தான் பைத்தானில் அனைத்துமே வந்து இயக்கப்படும். கர்சர் பொருள் மூலமே மட்டுமே என்னது அனைத்து கட்டளைகளும் பைத்தான் கட்டளை இதில் இருக்கக்கூடிய கட்டளைகள் அனைத்துமே வந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஒரு அட்டவணையை உருவாக்க தரவுத்தளத்தில் ஒரு பொருளை உருவாக்கி அதற்கு SQL கட்டளைகளை எழுத வேண்டும். ஒரு டேப்பில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து தரவுத்தளத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதற்குண்டான SQL கமாண்டை வந்து எழுதணும். அது எப்படி எழுதுறது அப்படிங்கிற பற்றி கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. SQL கமாண்ட் ஈக்குவல் டு SQL ஸ்டேட்மெண்ட். இப்போ SQL ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எதில் தான் அசைன் ஆகும், SQL கமாண்டுக்குள்ள தான் இருக்கும். அடுத்து மாணவர்களை கட்டளையை நிறைவேற்ற கர்சர் வழிமுறையை பயன்படுத்தி SQL கட்டளையின் பெயரை அளபுருவாக அனுப்ப வேண்டும். ஆமாம், அதாவது ஒரு கமாண்டை வந்து நாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா கர்சருங்கிற அந்த வழிமுறையை பயன்படுத்திட்டு SQL கட்டளையினுடைய பெயரை வந்து அளபுருவாக அனுப்பணும். ஆமாம், SQLனுடைய பெயர் எப்படி அனுப்புகிற, அதாவது ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து இடத்துல அனுப்பணும். SQL கமாண்டில் நிறைய கட்டளைகள் சேமிக்கப்பட்டு அவை நிறைவேற்றப்படும். அனைத்து செயல்களை முடித்த பின்னர் மாற்றங்களை கோப்பில் சேமித்த பின்னர் இணைப்பை மூட வேண்டும். ஆமாம், எல்லா செயல்பாடுகளையும் செஞ்ச பிறகு என்ன பண்ணுறோன்னு இதையெல்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்தது மாணவர்களே SQLite பயன்படுத்தி தரவுத்தளத்தை உருவாக்குதல். எப்படி SQLite பயன்படுத்தி எப்படி ஒரு டேட்டா பேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லெசன் 12ல் SQL கட்டளைகளை பயன்படுத்தி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது, டேபிள் கிரியேட் பண்ணுறது, SQL கட்டளைகள் எல்லாம் வந்து எப்படி டேபிளை வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் SQLite பயன்படுத்தி தரவுத்தளத்தை வந்து எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 12வது பாடத்தில் நீங்கள் கரெக்டாக அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த லெசன் எளிமையாக இருக்கும். அதில் பார்த்த நிறையா கட்டளைகள் தான் நம்ம இந்த லெசன்லேயும் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, பாருங்க. பின்வரும் எடுத்துக்காட்டில் SQLite பயன்படுத்தி பைத்தான் ஒரு தரவுத்தளத்தை எவ்வாறு இணைப்பது என்பதை விளக்குகிறது. ஆமாம், தரவுத்தளம் அதாவது என்ன சொல்கிறேன்னா பைத்தானில் ஒரு டேட்டா பேஸ் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இம்போர்ட் SQLite 3. SQLite 3 அப்படிங்கிறத என்ன பண்ணுறோன்னா இந்த உறவுநிலை தரவுத்தள மேலாண்மை அமைப்பை நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணணும். ஆமாம், எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷனுங்கிற அந்த ஃபங்க்ஷன் மூலமாக SQLite3.connect அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக எந்த டேட்டா பேஸ் இணைக்கிறோம்? academy.dp. ஆமாம், இந்த academy அப்படிங்கிறத டேட்டா பேஸ் நேம். ஓகே, இதைத்தான் நாம் என்ன பண்ணுறோம்? டேட்டா பேஸை நாம் இணைக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்.கர்சர் ஃபங்க்ஷன் மூலமாக கர்சருங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இது ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள். ஓகே, ஃபஸ்ட்டு SQLite 3 பைத்தானுக்குள்ள இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு ஒரு டேட்டா பேஸை நாம் என்ன பண்ணுறோம்? கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த கனெக்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறோம். அதற்கு பிறகு கனெக்ஷன்.கர்சருங்கிற ஃபங்க்ஷனை கர்சருங்கிற ஆப்ஜெக்டில் நாம் வைக்கிறோம். ஓகே, அதுக்கான விளக்கம் தான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மேற்கண்ட எடுத்துக்காட்டில் அகாடமி என்ற பெயரில் தரவுத்தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது SQLின் கிரியேட் டேட்டாபேஸ் அகாடமி என்ற கட்டளைக்கு இணையானது. ஆமாம், எப்படி நம்ம SQL டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் டேட்டாபேஸ் நேம்னு சொல்கிறோமோ அதுக்கு இது ஈக்குவலானது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த அகாடமி நேமில் ஒரு டேட்டா பேஸ் இல்லைனாலும் என்ன ஆயிரும்? அந்த academy.dpங்கிற நேமில் ஒரு டேட்டா பேஸ் புதுசாக உருவாக்கி கொள்ளும். அடுத்து பாருங்கள், SQLite 3 கனெக்ட் academy.dp என்ற கூற்றை அழைக்கும் போது ஏற்கனவே உருவாக்கிய தரவுத்தளத்தை திறக்கும். ஏற்கனவே டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னா என்னாகும்? அந்த டேட்டா பேஸ் என்னது ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுதான் எப்படி பைத்தானுக்குள்ள SQLite 3 இம்போர்ட் பண்ணி கனெக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது. ஆமாம், ஒரு வெற்று தரவுத்தளத்தை உருவாக்கிய பிறகு முடிந்தவரை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அட்டவணைகளை சேர்க்கலாம். ஒரு டேட்டா பேஸில் ஒன்றுக்கு மேற்பட்ட டேபிள் நாம் இணைக்கலாம். ஓகே, சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்குண்டான சிண்டாக்ஸ் தான் கொடுத்துருக்குது. கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். கிரியேட் நாம் ஏற்கனவே SQL கமாண்டில் பார்த்துருக்குறோம். டேபிள் கிரியேட் பண்ணோன்னா கிரியேட் டேபிள் நேம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதே தான் இங்கே இப்போ கிரியேட் டேபிள்ங்கிறது கமாண்டு, ஸ்டூடெண்ட்டுங்கிறது டேபிளினுடைய பெயர். அதில் என்னென்னலாம் அந்த டேபிளுக்கு நாம் ஹெட்டிங் கொடுக்குறோம், அதாவது காலம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் அது இன்டிஜரில் கொடுக்குறோம், ஸ்டூடெண்ட் நேம் வேர்கேரில் கொடுக்குறோம், 20 எழுத்தளவுக்கு அது எடுத்துக்கும். கிரேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேரக்டரில் கொடுக்குறோம் 1. நம்ம கிரேடு ABC அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம், சிங்கிள் கேரக்டர் தான் கொடுக்க போகிறோம். ஜெண்டர் இது பார்த்தீங்கன்னா கேரக்டரில் கொடுக்க போகிறோம், அது மேல் ஃபீமேல் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஓகே, இது அட்டவணை உருவாக்குறதுக்கு உண்டான வழிமுறை. இதெல்லாம் நம்ம லெசன் 12லேயே SQLலேயே நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் ஆவரேஜ் அப்படிங்கிறதையும் கொடுக்க போகிறோம். அதில் ஆவரேஜ்னாவே நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் வரும், அதனால் ஃப்ளோட்டில் கொடுக்குறோம். ஓகே, ஆமாம் 5.2. ஓகே, இன்டிஜர் டெசிமலில் வரும். அடுத்து பர்த் டேட், இது டேட்டுங்கிற டேட்டா டைப்பில் இடம்பெறக்கூடியது. அடுத்து பிரைமரி கீ ரோல் நம்பருக்கு செட் பண்ணுறோம். ஓகே, பிரைமரி கீ என்ன பண்ணுறோம்? இது ரோல் நம்பருக்கு செட் பண்ணுறோம். இந்த பிரைமரி கீயுடைய நோக்கம் என்ன? அந்த பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் தனித்தன்மை வாய்ந்ததாக காமிக்கிறக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கீ செட் பண்ணுறோம். பாருங்கள், மேற்காண் இந்த முறையில் SQL கட்டளையில் செய்யப்படுவதைப் போலவே நேரடியாக பைத்தானிலும் செய்யலாம். SQL அல்லது SQLiteக்கு கட்டளைகளை அனுப்ப கர்சர் பொருள் தேவை. நம்ம SQL அல்லது SQLiteக்கு கட்டளைகளை அனுப்பணும் அப்படின்னா கட்டாயம் கர்சருங்கிற அந்த ஆப்ஜெக்ட் தேவை. ஓகே, அடுத்து பொதுவாக SQL மற்றும் தரவுத்தளத்தில் உள்ள கர்சர் என்பது தரவுத்தள பதிவுகளின் மீது செயல்படும் ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாகும். ஆமாம், SQL மற்றும் தரவுத்தளத்தில் கர்சர் என்பது தரவுத்தள பதிவுகளின் மீது செயல்படும் ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு. ஆமாம், டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் மீது செயல்படக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு தான் என்ன சொல்கிறான்? கர்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, SQL இருக்கக்கூடிய அனைத்து கட்டளைகளை செயல்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு எது தேவை? கர்சர் தேவை. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க மாணவர்களே, நோட் பண்ணிக்கோங்க. இணைப்புக்கான கர்சர் ஃபங்க்ஷன் அதாவது கர்சர் வழிமுறையை அழைத்து கர்சர் பொருளை உருவாக்கலாம். கர்சர் அந்த ஃபங்க்ஷன் மூலமாக கர்சருங்கிற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. கர்சர் விடைத்தொகுப்பில் இருந்து பதிவுகளை எடுக்க பயன்படுகிறது. கர்சர் என்ன விடைத்தொகுப்பிலிருந்து பதிவுகளை எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஓகே, பைத்தானில் SQL கட்டளைகளை 3 மேற்கோள் அடைப்புக்குறிகளுக்குள் சரமாக வரையறுக்க வேண்டும். பைத்தான் பொறுத்த வரைக்கும் SQL கட்டளைகளை எப்படி கொடுக்கணும்?
ட்ரிபிள் கோட்டில் கொடுக்கணும். மறந்துடாதீங்க மாணவர்களை, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன எப்படி கொடுக்கணும்? ட்ரிபிள் கோட்டில் தான் வந்து நாம் கொடுக்கணும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, சரி. அடுத்தது ஒரு டேட்டா பேஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு அதாவது அதை பார்த்தோம். இனி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஃபீல்டு எப்படி செட் பண்ணுறது, என்னென்ன டேட்டா டைப்பில் ஃபீல்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாம் SQLite 3 வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். அடுத்து SQL கமாண்ட் பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டுங்கிற பெயரில் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறோம். அந்த டேபிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரோல் நம்பர் கொடுக்குறோம், ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்குறோம், கிரேடு கொடுக்குறோம், ஜெண்டர் கொடுக்குறோம், ஆவரேஜ் கொடுக்குறோம், பர்த் டேட் கொடுக்குறோம். அது எல்லாம் என்னென்ன வகையான டேட்டா டைப்பில் கொடுக்குறோம். இன்டிஜர் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் வேர்கேர் 20 எழுத்து வரைக்கும் எடுத்துக்கணும். கிரேடு வந்து கேரக்டர் டேட்டா டைப்பு, ஜெண்டர் வந்து கேரக்டர்னு டேட்டா டைப்பு, ஆவரேஜ் வந்து டெசிமலுங்கிற டேட்டா டைப்பு, பர்த் டேட்டுங்கிறது டேட்டுங்கிற டேட்டா டைப். ஓகே மாணவர்களே, இப்படி நம்ம என்ன பண்ணணும், டேபிளை கிரியேட் பண்ணிவிட்டு டேபிளுக்கு உண்டான ஃபீல்டை நாம் செட் பண்ணணும். ஃபீல்டு நேம் கொடுத்துட்டு அது என்ன வகையான தரவினத்தை எடுத்துக்கும், மதிப்புகளை எடுத்துக்குங்கிறதையும் நாம் சொல்லணும். அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கங்க. அந்த டேபிளுடைய விளக்கம் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து EMP நேம்னு வராது, இது வந்து புக்கில் மிஸ்டேக் இருக்குது. இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கங்க. ரோல் நம்பர் என்ற புலம் இன்டிஜர் பிரைமரி கீ என வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆமாம், ரோல் நம்பர் எப்படி கொடுத்துருக்குறாங்க, பிரைமரி கீ அப்படிங்கிற அந்த கண்ட்ரோலை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே, SQLite 3ல் இதுபோல் பெயரிடப்பட்ட நெடுவரிசையானது தானாகவே அதிகரித்து கொள்ளும். ஆமாம், பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே இது என்னது அதிகரிக்கும். வேறு விதமாக கூற வேண்டுமெனில் அட்டவணையில் உள்ள ஒரு நெடுவரிசை இன்டிஜர் பிரைமரி கீ என்று அறிவிக்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் நல் என்ற மதிப்பு உள்ளீடாக பயன்படுத்தப்படுகிறதோ அந்த நல் மதிப்பு தானாகவே அந்த நெடுவரிசையின் இதுவரை பயன்படுத்தப்பட்ட மிகையுயர்ந்த மதிப்பை விட ஒன்று மிகுத்து முழு எண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஒரு அந்த பிரைமரி கீ செட் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பு நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மதிப்பை வந்தது இன்க்ரிமெண்ட் பண்ணி அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வெற்று அட்டவணை எனில் 1 என்ற மதிப்பு பயன்படுத்தப்படும். ஆமாம், இதில் எந்த மதிப்புமே கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும், 1ங்கிற மதிப்பு வந்து ஆட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மாணவர்களை பதிவுகளை சேர்த்தல் எப்படி இப்போ பார்த்தா டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது பார்த்தா, டேபிள் கிரியேட் பண்ணுறது பார்த்தா, இனி ஒரு கிரியேட் பண்ண டேபிளில் எப்படி வந்து ரெக்கார்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நாம் பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்க மாணவர்களே, இப்பொழுது அட்டவணையுடன் கூடிய ஒரு தரவுத்தளம் எந்த தரவுகளும் இல்லாமல் உள்ளது. இன்சர்ட் கட்டளையை SQLiteல் அனுப்புவதன் மூலம் அட்டவணையின் தரவுகளை உள்ளிடலாம். நம்ம என்ன பண்ணணும், இன்சர்ட் இன்டு அப்படிங்கிற கட்டளை பயன்படுத்துவதன் மூலம் டேபிள்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா வந்து இன்புட்டாக கொடுக்க முடியும். எக்ஸிக்யூட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக SQL கட்டளைகளை செயல்படுத்தலாம். எந்த ஃபங்க்ஷன் மூலமாக செயல்படுத்தலாம், SQL கட்டளைகள் மூலமாக செயல்படுத்தலாம். டேபிளுக்குள்ள டேட்டாவை நாம் கொடுக்கணும் அப்படின்னா இன்சர்ட் கட்டளையை பயன்படுத்தணும். வாங்க மாணவர்களே, இங்கே ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிரல் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம SQLite 3 வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கனெக்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அகாடமிக் டிபி இந்த டேட்டா பேஸ் வந்து நாம் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, கனெக்ட் பண்ணி கனெக்ஷனுங்கிற அந்த ஆப்ஜெக்டில் வச்சுக்கிறோம். அடுத்தது கர்சர் கனெக்ஷன்.கர்சருங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக என்ன பண்ணுறோம்னா கர்சரை வந்து கனெக்ட் பண்ணிட்டு கர்சர்ங்கிற ஆப்ஜெக்டில் வந்து நாம் அதை வந்து அசைன் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட். இது என்ன பண்ணுற, ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு டேபிளை வந்து ட்ராப் பண்ணிடும். ஓகே, அது வந்து கர்சர்.executeங்கிற கமாண்ட் மூலமாக வந்து நாம் ஃபங்க்ஷன் மூலமாக செயல்படுத்துகிறோம். ஓகே, அடுத்தது SQL கமாண்ட் கொடுக்குறோம். அடுத்தது கிரியேட் டேபிளை கிரியேட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் கொடுக்குறோம், ஸ்டூடெண்ட் நேம், கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், பர்த் டேட்டு இதெல்லாம் கொடுத்துக்கிறோம். அதுக்கு பிறகு கர்சர்.executeங்கிற இந்த ஃபங்க்ஷன் மூலமாக SQL கமாண்ட் என்ன பண்ணுறோம், நாம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகே, ஆமாம், எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு SQL கமாண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட் இன்டுங்கிற கமாண்ட் மூலமாக ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளுக்குள்ள நாம் டேட்டாவை இன்புட்டாக கொடுக்குறோம். ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், பர்த் டேட் எல்லாம் கொடுக்குறோம். இது வந்து என்னென்ன ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறது சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு அதுக்குண்டான வேல்யூஸுங்கிற கீவேர்டு மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் நல் கொடுக்குறோம், ஸ்டூடெண்ட் நேம் அக்சைன் கொடுக்குறோம், கிரேடு வந்து பி, ஜெண்டர் மேல், ஆவரேஜ் 87.8, அதே மாதிரி பர்த் டேட் என்ன கொடுக்குறா 2001 12/12/2001 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய ரெக்கார்டு. ஓகே, சரி. அதுக்கு பிறகு கர்சர்.executeங்கிற SQL கமாண்ட் மூலமாக அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQL கமாண்டில் ரெண்டாவது ஸ்டூடெண்ட்னுடைய டேட்டா வந்து நாம் இன்சர்ட் இன்டுங்கிற
இந்த கமாண்ட் மூலமாக நாம் வந்து இன்புட் கொடுக்குறோம். ஓகே, ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் இன்செர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட்டுங்கிறது டேபிள். நாம் இன்செர்ட் இன்ட்டு டேபிள் நேம் கொடுத்துட்டு அதில் என்னென்ன கொடுக்குறோம், ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், பர்த் டேட், வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ இந்த நிரல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு SQLite 3 இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு டேபிளை வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கனெக்ஷன் டாட் கர்சருங்கிற ஆப்ஜெக்ட் மூலமாக வைக்கிறோம். ஏன்னா அந்த கர்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆமாம். அடுத்து கர்சர் டாட் எக்ஸிக்யூட் மூலமாக டேபிளை வந்து ட்ராப் பண்ணுறோம். அதுக்கு பிறகு என்னாகும், டேபிளை கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அந்த எம்டியாக இருக்கக்கூடிய டேபிளுக்கு வந்து இன்செர்ட் இன்ட்டுங்கிற கமாண்ட் மூலமாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை இன்புட்டாக கொடுக்குறோம். இந்த நிரலில் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான டேட்டா வந்து கொடுக்கப்படுகிறது. அடுத்து கனெக்ஷன் டாட் கமிட், நாம் இதுவரை கொடுத்த டேட்டாவில் என்ன ஆயிரும், சேவ் ஆயிரும். அதுக்கு பிறகு நாம் அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் மூலமாக ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரணும். ஓகே, சரி, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதற்குண்டான நிரல் எல்லாமே நான் எழுதி வைத்திருக்கிறேன் மாணவர்களே. நம்ம அதை உங்களுக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, சரி, வாங்க நம்ம நிரல் பகுதிக்கு போகலாம். எல்லாமே உங்கள் புக்கில் கொடுத்துருக்கூடிய நிரல் தான். ஓகே, பார்த்துங்க. SQLite 3 இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அகடாமிக் டிபிங்கிற டேபிள் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அடுத்தது கர்சருங்கிற ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதேமாதிரி ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட். இது எதுக்காக ஸ்டாப் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம்னா, நம்ம ஆல்ரெடி டேபிள் ஏதாவது நிறைய கண்டென்ட் இருக்குது அப்படின்னா என்ன ஆயிரும், அந்த டேபிள் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் அது வந்து ட்ராப் பண்ணிடும். ஓகே, அதுக்காக அந்த இடத்துல ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட்டுங்கிறத கொடுத்துருக்குறோம் கர்சர் டாட் எக்ஸிக்யூட் மூலமாக. அதுக்கு பிறகு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த டேபிளுக்கு வந்து என்ன பண்ணுற டேட்டா வந்து நாம் இன்புட்டாக கொடுக்குறோம். ஓகே, இங்கே நான் பேரை மாற்றிருப்பேன். ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அக்ஷய் அண்டு அரவிந்துக்கு பதிலாக நமக்கு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மீதி ரெக்கார்டில் சேம் தான். சரி, இதையை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரன்னில் போயிட்டு ரன் மாடியில் கொடுங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி டேபிள் கிரியேட் ஆகிடுச்சுன்னு மெசேஜ் வந்துருச்சு. அப்போ என்னாச்சு, இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம எந்த தவறும் இல்லாமல் கரெக்டாக வந்து கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, ஓகே மாணவர்களே, அடுத்தது பின்வரும் எடுத்துக்காட்டு 15.32 ஒரு முழுமையான உதாரணமாகும். இந்த நிரலை இயக்க அகடாமிக் டிபி கோப்பை வேண்டும் அல்லது SQL கட்டளையில் உள்ள ட்ராப் டேபிள் என்ற வரியின் குறிப்புரையாக்குக. பெரும்பாலான நிகழ்வுகளில் கருத்தியலாக ஒரு SQL அட்டவணையில் தரவுகளை இடையில் செருக முடியாது. இன்செர்ட் கூற்றை பயன்படுத்தி சில பைத்தான் தரவினங்களில் உள்ள பல தரவுகளை உள்ளிடலாம். ஆமாம், அதாவது நம்ம இப்போ 2 ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயிலை மட்டும் கொடுத்து நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு டேபிளை வந்து டேபிளுக்குண்டான டேட்டா வந்து நாம் இன்புட்டாக கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் நாம் இன்புட்டாக கொடுக்கணும் இன்செர்ட் இன்ட்டுங்கிற கமாண்ட் மூலமாக நாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, பின்வரும் எடுத்துக்காட்டில் அகடாமிக் டிபி என்ற தரவுத்தளம் மற்றும் ஸ்டூடெண்ட் அட்டவணை ஏற்கனவே உள்ளது என கொள்க. நபர்களின் தரவுகளை கொண்ட லிஸ்ட்டை இன்செர்ட் கூற்றை பயன்படுத்தி உள்ளிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, அதே சேம் ப்ரோக்ராம் தான். ஓகே, SQLite இம்போர்ட் பண்ணிக்கிறோம். டேபிளை கனெக்ட் பண்ணுறோம். கர்சருங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் டேட்டாங்கிற இந்த லிஸ்ட்டில், அதாவது டபிள்ஸ், ஓகே, இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்களுடைய விவரங்களை இதில் வந்து நாம் இன்புட்டாக கொடுக்குறோம். ஓகே, அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவை பிங்கிற அந்த வேரியபிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு பிறகு ஃபார்மட் ஸ்ட்ரிங்கில் இன்செர்ட் இன்ட்டு அப்படிங்கிற கமாண்ட் மூலமாக ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணுற ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், பர்த் டேட் எல்லாம் கொடுத்துட்டு வேல்யூஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் கொடுக்குறோம். ஆமாம், அதாவது நேமு நல் கொடுக்குறோம். அடுத்து நேம் கொடுக்குறோம், கிரேடு கொடுக்குறோம், ஜெண்டர் கொடுக்குறோம், ஆவரேஜ் கொடுக்குறோம், பர்த் டேட் கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம வந்து ஃபார்மட்டுங்கிற அந்த ஃபங்க்ஷனில் நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டராக பயன்படுத்தப்படும். ஓகே, இந்த பிளேஸ்க்கு இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ அடுத்து என்னென்னா SQL கமாண்ட் ஈக்குவல் டு ஃபார்மட் ஸ்ட்ரிங் டாட் ஃபார்மட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நேம் ஈக்குவல் டு P0. இங்கே தருண் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன சொல்கிறோம், நேம் ஈக்குவல் டு P0 அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து கிரேட் ஈக்குவல் டு P1, டிங்கிறதா என்னது P1ல் வந்து அசைன் ஆகும். ஜெண்டரில் P2, ஓகே, M அசைன் ஆகும். அதேமாரி ஆவரேஜ் ஈக்குவல் டு P3ல் என்ன ஆகும், 62.3ங்கிறது அசைன் ஆகும். பர்த் டேட் ஈக்குவல் டு P4ல் 1 to 99ங்கிறது அசைன் ஆகும். ஓகே,
இப்போ இது 0 1 2 3 4 5 இங்கே வேல்யூஸ்க்கு நாம் அதாவது ரோல் நம்பர் கொடுக்கல, நம்ம பிரைமரி கீ செட் பண்ணதுனால டிஃபால்ட்டாக என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வேல்யூ வந்து நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே மாணவர்களே, அதுக்கு பிறகு என்ன பண்ணுற எஸ்கியூஎல் கமாண்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கனெக்ஷனை கமிட் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு அதை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ ரெக்கார்ட்ஸ் ஆடட் டு ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மெசேஜ் வரணும். ஓகே சரி, இந்த நிரலையும் நாம் பார்க்கலாம் வாங்க. இதன் கொடுக்கப்பட்ட நிரல். ஓகே மாணவர்களே, இதை நான் வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த நிரல் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ரெக்கார்ட்ஸ் ஆடட் டு ஸ்டூடெண்ட் டேபிள். ரெக்கார்ட் என்ன ஆயிரும், ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நம்மளுக்கு வருது. ஓகே, ஆயிடுச்சு. மறுபடியும் ரெக்கார்ட்ஸ் வந்து ஆட் ஆகுது. நம்ம ஒவ்வொரு ரெக்கார்டை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட ரெக்கார்டெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம பார்க்குறோம். ஓகே, இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து நாம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே மாணவர்களே, ரெக்கார்டு எப்படி வந்து நாம ஒன்றுக்கு மேற்பட்ட ரெக்கார்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். ஓகே சரி, அதற்காக தான் இந்த நிரல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது மாணவர்களே, பைத்தானை பயன்படுத்தி எஸ்கியூஎல் வினவல். ஆமாம், அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தானை பயன்படுத்தி எப்படி வந்து எஸ்கியூஎல் வினவலை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்பொழுது ஸ்டூடெண்ட் அட்டவணையில் வினவலை பயன்படுத்தலை பற்றி கற்கலாம். பதிவுகளை சேர்ப்பதை போல அவற்றை திரும்ப பெறுவது மிக எளிது. எக்ஸிக்யூட் செயற்கூறு எஸ்கியூஎல் கட்டளைகளை பயன்படுத்தி அனைத்து தரவுகளையும் அட்டவணையிலிருந்து பெறுகிறது. நோட் பண்ணிக்கங்க, எக்ஸிக்யூட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக என்ன வேண்டும், அதாவது டேபிள் இருக்கக்கூடிய அனைத்து டேட்டாவை வந்து என்ன உண்டு, இது வந்து செயல்படுத்தும். எக்ஸிக்யூட்டுங்கிற செயற்கூறு எஸ்கியூஎல் கட்டளைகளை பயன்படுத்தி அனைத்து தரவுகளையும் அட்டவணையிலிருந்து பெறுகிறது. டேபிள் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய செயற்கூறு என்ன, எக்ஸிக்யூட் செயற்கூறு. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. அடுத்து செலக்ட் வினவல். இது ஏற்கனவே நம்ம 12வது சாப்டர்லேயே பார்த்துருக்குறோம். அட்டவணையில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த செலக்ட்டுங்கிற கட்டளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அதை திரும்ப கொடுத்துருக்குறாங்க. செலக்ட் கூற்று எஸ்கியூஎல் மிக அதிகமாக பயன்படும் கூற்றாகும். இந்த கூற்று தரவுத்தளத்திலிருந்து தரவை பெற பயன்படுத்தப்படுகிறது. இந்த கூற்றுக்கான கட்டளை அமைப்பு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னா டேபிளில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டளைகளையும் என்ன ஒன்று நம்மளுக்கு பட்டியலாக வந்து காமிக்கும். ஓகே பாருங்க, அட்டவணையில் அனைத்து தரவுகளையும் பட்டியலாக ஒரு பொருளில் பெற முடியும். என்ன கமாண்டை பயன்படுத்தினா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ஓகே, அதை தங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ எஸ்கியூஎல் அகாடமி query.py அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நிரலை வந்து பைத்தான் நிரலை நம்ம சேமித்து இயக்கினா நம்மளுக்கு என்ன வெளியீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. சரி, பைத்தான் கோப்பு உருவாக்கப்படும் கோப்புறையில் தான் தரவுத்தள கோப்புகள் உருவாக்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கோப்பின் பாதையை மாற்ற விரும்பினால் கோப்பை திறக்கும் போது மாற்றம் செய்ய வேண்டும். ஆமாம்,
ஓகே, இதே நிரல் தான் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, தி சேம் நிரல் தான். இந்த நிரல் நாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நிரலை வந்து டேபிளை வந்து கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக இந்த ப்ரோக்ராமை இயக்குனீங்கன்னா உங்களுக்கு வெளியீடு கொடுக்காது. ஓகே, நம்ம வந்து டேபிள் வந்து என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். டேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டுங்கிற அந்த கமாண்ட் நம்ம பயன்படுத்துகிறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகே, நாம் இது என்ன பண்ணுறோம்னா டேட்டா அப்புறம் நம்மளுக்கு எடுத்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, சரி, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, ஈஸ்வர், வீரா, பிரியா, பிரணவ், வர்சன் அப்படிங்கிற 5 ரெக்கார்ட் நம்ம வந்து இப்போ இந்த 2 ரெக்கார்டு ஏற்கனவே டேபிள் கிரியேட் பண்ணும்போதே நம்ம உருவாக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ரெக்கார்டையும் நாம் என்ன பண்ணுறோம், அடிஷ்னலாக வந்து என்னது லிஸ்ட்டை பயன்படுத்தி நம்ம டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணோம். ஓகே, அதுதான் நம்மளுக்கு இன்சர்ட் ஆகி இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகே மாணவர்களே, அதற்காகத்தான் இந்த செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து டேபிள் நேம் புக்கில் ஸ்டூடெண்ட்னு இருக்குது, நான் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி டேபிள் நேம் வேறு கொடுத்துருக்குறேன். ஓகே, மற்றபடி காமன் தான். ஓகே, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். இது என்ன பண்ணுறோம்னா டேபிளில் இருக்கிற டேட்டா எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, ஃபெச்சால் அப்படிங்கிற பற்றி நம்ம அடுத்து இல்லாமல் பார்க்குறோம். ஃபெச்சால்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபெச்சால் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அனைத்து பதிவுகளையும் காண்பித்தல். டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அந்த ஃபெச் ஆல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். பாருங்கள், செயற்கூறு அனைத்து வரிசைகளையும் தரவுத்தள அட்டவணையிலிருந்து பெற பயன்படுகிறது. ஃபெச்சால்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன வேண்டும், டேட்டா பேஸில் அதான் தரவுத்தள அட்டவணை டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிள் இருந்து அனைத்து தரவுகளையுமே வந்து என்ன டிஸ்பிளே பண்ணும். அது மீதி எல்லாமே காமன் தான். SQLite 3 இம்போர்ட் பண்ணுறோம், டேபிளை கனெக்ட் பண்ணுறோம், கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக என்ன பண்ணுறோம், செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்லேருந்து ரெக்கார்டெல்லாம் டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். அந்த டிஸ்பிளே பண்ணுறது இதோட நிறுத்தினா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், நம்ம இந்த ஃபெச் ஆல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். ஓகே, கர்சருங்கிற ஆப்ஜெக்ட் மூலமாக ஃபெச் ஆல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்திட்டு அதை என்ன பண்ணுறோம், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டில் அசைன் பண்ணுறோம். ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஆரில் அசைன் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ஆர் பிரிண்ட் பண்ண சொல்லும்போது என்னாகும், நம்மளுக்கு இந்த அகாடமிங்கிற டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய அனைத்து டேட்டாவும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபெச் ஆல்னா டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய அனைத்து வரிசைகளையுமே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ரோக்ராம். பாருங்கள், ஃபெச் ஆல். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்ன ஆயிரும், அனைத்து டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஓகே, சரி. ஓகே மாணவர்களே, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டிங்களா? எல்லா டேட்டாவையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, நம்ம இந்த டேட்டா கொடுத்துருந்தா ஃபெச் ஆல் கொடுத்தீங்கன்னா 5 டேட்டாவையும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஓகே, சரி. அடுத்தது மாணவர்களே, சரி, ஓகே மாணவர்களே, நம்ம இத்துடன் இந்த பாடத்தினுடைய முதல் பகுதியை வந்து நாம் நிறைவு செய்துக்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.